உங்கள நான் கூட்டு போறேன். அவரோட எய்ம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உட்காந்து மதுரையில தர்பூசணி சாப்பிடுறீங்க. இந்த இடத்துல வர்றீங்க. உங்கள உலகத்திலே பெரிய பில்டிங் புர்ஜ் கலிஃபா கீழ நிக்க வச்சு உங்கள தர்பூசணி சாப்பிட வச்சு நான் பார்க்கணும்னாரு. அத நான் ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்னா, எல்லாரும் மக்கள் வந்து பார்க்குற பார்வையாளருக்கும் வித்தியாசமா தெரியும். மேடம் அவங்க தான் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க. இது வந்து அவங்க கிட்ட நான் பெய்டு ப்ரமோஷனா கம்பல்சரியா எனக்கு இவ்வளோ குடுங்க, அவ்வளோ குடுங்கலாம் நான் கேட்கவே கிடையாது. அப்ப நம்மள என்ன பண்ணிட்டாங்க திவாகருக்கு கோட் சூட்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்து துபாய் சிட்டிக்குள்ள எவ்வளோ ஹீரோ மாரி காமிச்சிருக்காங்க. அது எத்தன டைரக்டர் பார்த்து மிரண்டுருக்காங்க தெரியுங்களா? அந்த துபாய் போன ட்ரிப்புக்கு அப்புறம் நெறைய பேர் என்கிட்ட, சார் ஏதாவது ஒரு டைரக்டர் வச்சு ஷூட் எடுத்தாங்களான்னு கேட்டாங்க. ஒரு டைரக்டர் இல்ல. ஒரு கேமராமேன் வந்து அப்படி ஒருத்தர் கைடு பண்ணாரு. டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தாங்க. ஒரு ஷூட் தான் எடுத்தாங்க. ரொம்பலாம் பண்ணல. கால் மேல கால் போடுங்கன்னாங்க. ஓகேங்களா? நடக்க சொன்னாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்தது தான். ரொம்ப டைம்லாம் அவங்க எடுக்கவே இல்ல. அது எப்படி பிளாஸ்ட் ஆச்சு? திவாகர் ஒரு படத்துல ஹீரோவா போட்டா அது நம்மளுக்கு தானே ப்ளஸ் பாயிண்ட். என்ன பார்க்குற ரசிக்கிற மக்களுக்கு தானே ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? நான் அவங்க கிட்ட விளம்பரத்த திணிக்கலைல. என்ன பண்ணாங்க? நம்மள ரீல்ஸ் எடுத்து அவங்கள விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. அது அவங்களாச்சு மேடம். இதே தானே மேடம் யூடியூப் சேனலும் பண்றாங்க. என்னைய பெரிய பெரிய சேனல்ல என்னைய இன்டர்வியூ எடுக்குறாங்க மேடம். இன்டர்வியூல ஃபுல்லா ஆட தான் போட்டு விடுறாங்க. அந்த சேனல்ல போய் நீங்க என்ன எடுத்த இன்டர்வியூல நீங்க எப்படி நீங்க விளம்பரம் போட முடியும் நான் கேட்க முடியுமா? முடியாது. அது அவங்களோட ரிஸ்க். ஒரு இடத்துல கூட நம்ம சொல்லவே கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா, நான் வந்து அவங்க கிட்ட பேமெண்ட் டிமாண்ட் பண்ண முடியாது.